Hi student, 12th standard chapter 6ல exercise 6.9ல sum number 3 find the angle between the line ஒரு லைனோட equation கொடுத்துறாங்க and ஒரு பிளேனோட equation கொடுத்துறாங்க. ரெண்டுமே என்ன வரும்? வெக்டர் equation தான். வெக்டர்ல பிளேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா ஒரு லைனும் ஒரு பிளேன் கொடுத்தா ஃபார்முலா நமக்கு theta equal to sin inverse of modulus of b vector dot n vector by modulus of b vector modulus of n vector. இதான் நமக்கு ஒரு பிளேனு ஒரு லைன் கொடுத்தா ஆங்கிள் பிட்வீன் ஃபார்வர்டா இதே நம்ம sin inverse of modulus of b vector dot n vector by modulus of b modulus of n. இப்போ நம்ம b n எப்படி கன்சிடர் பண்ணுறது? இந்த b வெக்டர் வந்து லைன்ல இருந்து ஃபைண்ட் பண்ணணும். லைன் இருந்து parallel vector. ஓகே, t க்கு பக்கத்துல இருக்குது. இப்போ here அப்போ நெக்ஸ்ட் பி வெக்டர் நம்ம யூஸ் பண்ணுங்க I cap 2j cap minus 2k cap. ஓகே, n வெக்டர் வந்து பிளேன்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். பிளேனோட ஈக்குவேஷன்ல இருந்து பிளேன் ஈக்குவேஷன் நமக்கு 6i cap plus 3j cap plus 2k cap பிளேன்ல இருந்து. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் 1 எடுத்து நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்? நமக்கு ஃபர்ஸ்ட் b டாட் மாடுலஸுக்கு எதுக்கு யூஸ் பண்ணா நெகட்டிவ் டைம் வந்தால் பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணதான் நெகட்டிவ்னா மாடுலஸை யூஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் பிக்கு என்னுக்கு டாட் எடுங்க. b டாட் n b வெக்டர் n வெக்டர் ஈக்குவல் டு i கேப் பிளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப் டாட் 6i பிளஸ் 3j பிளஸ் 2k கேப். இப்போ நெக்ஸ்ட் ஐக்கு ஐ டாட் எடுத்தா 1 6 into 1 6 2 3 6 minus 2 minus 4. ஓகே, k டாட் k வேல்யூ 1 ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் 12ல நமக்கு 8 6 plus 12 12ல 4 படிச்சுனா 8. இதான் நமக்கு b வெக்டர் டாட் n வெக்டர். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் பி ஃபைன் பண்ணோமா? அப்போ அதுக்கு மாடுலஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிக்க. மாடுலஸ் நமக்கு ஸ்கொயர் ரூட்டு பியோட ஸ்கொயர் ரூட்டு ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1 2 ஸ்கொயர் பண்ணா 4 டைரக்டா ஸ்கொயர் பண்ணலாம். -2 ஸ்கொயர் பண்ணா +4. அப்போ ஈக்குவல் டு நமக்கு ரிசல்ட் நேரம் 9 ரூட் எடுத்தா 3. ஓகே, நெக்ஸ்ட் n வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அதே சேம் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் பண்ணா 36 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ ரூட் ஆஃப் 49 ரூட் எடுத்தா 7. இதுதான் மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். அப்போ b டாட் n வெக்டர் ஃபைன் பண்ணியாச்சு, மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஃபைன் பண்ணிட்டேன், n வெக்டர் ஃபைன் பண்ணிட்டேன். எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ரிசல்ட் இல்லை. therefore 1 implies theta equal to sin inverse of b டாட் நமக்கு 8 வேல்யூ 8 தான் ப்ராப்ளம் இல்லை. டிவைடட் பை b வெக்டர் 3 into 7. அப்போ தீட்டா ஈக்குவல் டு sin inverse of 8 by 21. இதான் நமக்கு இந்த பிளேனுக்கும் இந்த லைனுக்குள்ள ஆங்கிள் பிட்வீன்னா தீட்டா ஈக்குவல் டு sin inverse of 8 by 21 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். 2 mark question, 3 mark question, very important. Thank you student.